தர்ஷன் கிச்சன் சமையல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கணும். வெள்ளைப்பூடு 10 பல் தட்டி எடுத்து வச்சுக்கணும். 1.5 டம்ளர் நான் இப்போ எடுத்துருக்கிறது 1.5 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம் பருப்பு. நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தா போதும். இப்போ கடாயில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு, சிறுஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டு தாளிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடையுமே சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வெங்காயம் வதங்கி எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெங்காயம் அப்படியே வதங்கட்டும். நல்லா வெங்காயம் சிவப்பு கலரில் நல்லா வதங்கி வரணும். அது வரை கலர் விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர டைமில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடணும். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணியும், 1 டம்ளர் துவரம் பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு திரும்ப குக்கர் மூடி போட்டு வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தாலே சுவையான அரிசி பருப்பு சாதம் சிம்பிளாக 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். நல்லா பூண்டெல்லாம் நம்ம தட்டி போட்டிருக்கனால வாசனையாகவும் இருக்கும். இது ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.